வரகாத்துஹு. ஆய்வோவான் வணக்கம். நான் முஸ்தகீம் மௌலவி, தற்பொழுது கத்தாரிலிருந்து. அதாவது என்னுடைய வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விடயத்தை அப்லோட் பண்ணலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த மாதம் 9ஆம் தேதி கல்கத்தா நாட்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம். கல்கத்தா ஏஜிகர் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்ற ஒரு பாலியல் வன்கொடுமை. இந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி முழு உலகமும் பேசிக்கொண்டிருக்கின்றது. இது ஒரு முக்கியமாக ஒரு டிப்ரெஷனை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த மருத்துவர் அந்த மருத்துவக் கல்லூரியிலே பிஜி போஸ்ட் கிராஜுவேட் படித்துக்கொண்டு, உயர் படிப்பை படித்துக்கொண்டு அந்த வைத்தியசாலையிலே ஏஜிகர் மருத்துவ வைத்தியசாலையிலே வைத்தியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டாக்டர். இந்த பெண்மணி இரவு 9ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 9ஆம் தேதி இரவு 11 மணிக்கு தன்னுடைய நண்பர்களோடு, ஏனைய சக நண்பர்களோடு இரவு உணவை சாப்பிட்டு விட்டு ஒலிம்பிக் கேமையும் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக 36 மணித்தியாலங்கள் அந்த பெண்மணி வைத்தியசாலையிலே பணிபுரிந்துவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி மருத்துவக் கல்லூரியின் செமினார் ஹாலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பதற்காக வேண்டி 4வது மாடிக்கு செல்லுகின்றார். தன் நண்பர்களோடு இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு செல்கின்றார். ஆனால் அந்த பெண்மணிக்கு தெரியாது, எனக்கு எதிரானவர்கள் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள் என்று தெரியாது. இரவு 3 மணி, நடுவீசி 3 மணி அளவில் இந்த சம்பவம் நடக்கின்றது. இந்த சுஷ்மிதா என்று சொல்லக்கூடிய பெண் வைத்தியரை அதே ஹாஸ்பிட்டலில் ஒலண்டியஸாக வேலை செய்த சஞ்சய் ராய் என்பவன் தான் இந்த பெண்மணியை கொலை செய்து கற்பழிப்பு செய்த ஒரு கொடூர படுபாவியானவன். எனவே இந்த சஞ்சய் ராய் என்ன செய்கின்றான், 3 மணி அளவில் அந்த சுஷ்மிதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி தங்கியிருக்கக்கூடிய அந்த செமினார் ஹால் 4வது மாடியை நோக்கி செல்கின்றான். சென்று எப்படியோ அவளை கற்பழித்து விட்டோ அல்லது கொலை செய்துவிட்டு கற்பழித்து விட்டோ என்ன செய்திருக்கின்றான், வந்திருக்கின்றான். வரும் பொழுது அவன் காதிலே போட்டுக்கொண்டு சென்ற ப்ளூடூத் அந்த இடத்திலே விழுந்திருக்கின்றது. போலீசார் அதை கைப்பற்றுகின்றார்கள். போலீசார் கைப்பற்றி விட்டு அப்படியே இந்த சிசி கேமராவுடைய ஃபுட்டேஜை பார்க்கின்றார்கள். பார்த்ததும் என்ன செய்கின்றார்கள், அடையாளம் காண்கின்றார்கள். இவன் தான் யாரு, சஞ்சய் ராய் என்பவன். உடனடியாக அந்த ப்ளூடூத்தை எடுத்துக்கொண்டு அவனுடைய வீட்டுக்கு, அதாவது அவன் இருந்த ரூமுக்கு நேரடியாக செல்கின்றார்கள். சென்று அவன் அணிந்து கொண்டு சென்ற உடுப்பை பார்க்கின்றார்கள். அந்த ஆடையை துவைத்து கழுவி அப்படியே போட்டிருக்கின்றான். அதே போல அவன் போட்டுக்கொண்டு போன செருப்பை பார்க்கின்றார்கள். அந்த செருப்பிலே இரத்த கரை படித்திருக்கின்றது. உடனே அவனை கைது செய்கின்றார்கள். கைது செய்து அவனை அப்படியே கொண்டு செல்கின்றார்கள். ஆனாலும் வெந்தான் இந்த கொலையை செய்தவன் என்று நிரூபிக்கப்பட்டும் இன்று வரைக்கும் அதனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தாமதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று முழு இந்தியாவிலேயும் இந்த விடயத்துக்கு எதிராக வி ஓன் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள், கருப்பு ஆடைகள் அணிந்து கைக்கு கருப்பு பட்டி அணிந்து கொண்டு இன்று ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லோருமே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எவ்வளவுதான் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் இன்னும் ஒழுங்கான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படாமல் தீர்ப்பு தாமதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஏஜிகர் மருத்துவமனையின் அதிபர் சஞ்சீப் கோஷ் என்று சொல்லக்கூடியவன், அவன் சொன்ன கருத்து என்னவென்றால், ஏன் இந்த சுஷ்மிதா என்று சொல்லக்கூடிய டாக்டர் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், சென்று ரெஸ்ட் எடுக்க வேண்டும்? இதுவல்ல கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு இந்த சம்பவத்தை யார் செய்தார்கள் என்றுதான் தேட வேண்டும்.
36 மணித்தியாலம் வைத்தியசாலையில் பணிபுரிந்து கொண்டு ரெஸ்ட் எடுப்பதற்காக நீ எங்கோ ஒரு இடம் செல்ல வேண்டும் தானே என்று நினைத்து அவள் அந்த இடம் சென்று ரெஸ்ட் எடுத்திருக்கின்றாள். ஆனாலும் இவனும் சேர்ந்துதான் அந்த படுபாதகத்தை செய்தவன் என்று இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகின்றது. அதே போல மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் கோஷ் கூறிய விடயம் என்னவென்றால், பெண்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது. கல்கத்தாவுடைய அதே போன்று இந்தியாவுடைய பெண்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது என்று அந்த கல்கத்தாவுடைய ஆளுநர் ஆனந்த் கோஷ் அவர்கள் கூறுகின்றார்கள். உண்மைதான். இப்பொழுது பெண் மருத்துவர்கள், பெண் தாதியர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், நாங்கள் இரவு நேரம் வைத்தியசாலைக்கு செல்ல மாட்டோம், நாங்கள் இரவு நேரம் வைத்தியசாலைக்கு செல்ல மாட்டோம், பணிபுரிவதற்காக வேண்டி செல்ல மாட்டோம், பகல் நேரத்தில் மாத்திரம் நாங்கள் வைத்தியசாலைக்கு எங்களுடைய தொழில் நிமித்தமாக செல்வோம் என்று அவர்கள் கோஷங்களே சுலோகங்களே எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான். அவர்களுக்கு சேஃப்டி தேவை, அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. அதனால் அவர்கள் அவ்வாறான சுலோகங்களை ஏந்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த சுஷ்மிதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி எந்த அளவுக்கு என்றால், அவளுடைய மறைவான பகுதி அப்படி பயங்கரமாக கிழிக்கப்பட்டு, பற்களால் கடிக்கப்பட்டு, பல காயங்களை அவளுடைய உடம்புல பார்க்கலாம். அதே போல 2 கால்களை உடைத்திருக்கின்றார்கள். இது ஒருவனால் மாத்திரம் செய்யக்கூடிய காரணம் அல்ல. அவளுடைய கண்களில் கண்ணாடி துகள்கள் போய் பல காயங்கள் கண்ணிலையும் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதாவது சொல்லுகின்றது 150 மில்லி லீட்டர் அல்லது 150 மில்லிகிராம் வெந்து அவளுடைய மறைவான பகுதிக்கு செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு மனிதனால் 15 மில்லி லீட்டர் அல்லது 10 மில்லி லீட்டர் விந்தைத்தான் உட்புகுத்த முடியும். 2வது முறை செலுத்துவதாக இருந்தால் 5 மில்லி லீட்டர் கீழே தான். 3வது முறை பார்த்தால் 2 மில்லி லீட்டர். இப்படியாகத்தான் அந்த விந்தை செலுத்தலாம். ஆனால் அவளுடைய அந்த மறைவான பகுதிக்கு 150 மில்லி லீட்டர் அல்லது 150 மில்லிகிராம் விந்து செலுத்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் அதாவது டாக்டர்மாருடைய ஒரு தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்த்தால் இந்த பாலியல் வன்கொடுமை ஒருவனால் மாத்திரம் செய்ய முடியாது. அந்த சஞ்சீவ் ராய் என்பவனால் மாத்திரம் செய்ய முடியாது. இவனுக்கு பின்னால் பல படுபாவிகள் இருந்து கொண்டுதான் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள். This incident happened inside the hospital yard. No one connection from other side. போலீசுடைய முதலாவது அறிக்கை சொல்லுகின்றது, இது ஒரு தற்கொலை என்று போலீசுடைய முதலாவது ரிப்போர்ட் சொல்லுகின்றது. ஏன்? அவனும் ஒரு போலீஸில் வேலை செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ் ஊழியர். அதனால் அவனை மறைக்கின்றார்கள். இவன் குற்றவாளி இல்லை என்பதை மறைக்கின்றார்கள். அடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்லுகின்றது? இது ஒரு சூசைட், இது ஒரு தற்கொலை என்று சொல்லுகின்றது. தற்கொலையா அல்லது ஹோமிசைடா? தற்கொலையா அல்லது யாரும் இவரை கொலை செய்திருக்கலாமா என்ற ரிப்போர்ட்டை வெளிப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, எந்த அளவுக்கு என்றால், இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் 15 நிமிடத்துக்கு ஒரு பெண் கற்பழிப்பு செய்யப்படுகின்றார். இந்த ரிப்போர்ட் என்னுடைய ரிப்போர்ட் அல்ல, NCB அதாவது நேஷனல் கிரைம் பியூரோவுடைய ரிப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. 2021க்கு பிறகு 31,670 பேர் கற்பழிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரிப்போர்ட் என்ன தெரியுமா? 70% பெண்கள் ரேப் செய்யப்படுகிறார்கள். தெரிந்தவர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக. உண்மைதான். அதற்குத்தான் இஸ்லாம் ஒரு வரையறையை சொல்லி தந்திருக்கின்றது. யார் யாரோடு அண்டி பழக வேண்டும், யார் யாரோடு அண்டி பழகக்கூடாது என்று இஸ்லாம் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது. இந்த கற்பழிப்பை செய்த சஞ்சய் ராய் என்பவன் ஆரம்பத்திலே 4 திருமணம் முடித்தவன். இவனுடைய முதலாவது மனைவி டிவோர்ஸ் பண்ணிவிட்டால் இவனே, அதே போன்று 2வது மனைவி இவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால், 3வது மனைவி இவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால், 4வது மனைவி புற்றுநோய்
அவளும் மரணித்து போய்விட்டாள். இவனுடைய ஃபோனை பார்க்கும் பொழுது இவனுடைய ஃபோனில் அதிகமான வீடியோ காட்சிகள், அதாவது செக்ஸுவல் அபியூஸ் வீடியோ காட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவன் ஒரு காம மிருகம் என்று தான் சொல்ல வேண்டும். இவன் ஒரு காம மிருகம் என்று தான் சொல்ல வேண்டும். கணித்திற்குரியவர்களே, இந்த சுஷ்மிதா என்று சொல்லக்கூடிய பெண் வைத்தியர் இருக்கின்றாரே, இந்த பெண் வைத்தியர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். இவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே ஒரு பிள்ளையாக பிறந்தவள் தான் இவர். 31 வயதை தாண்டியும் திருமணம் முடிக்கவில்லை. திருமணத்துக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதுதான் தகவல். ஆனாலும் அந்த கொடூர காமனின் காரணமாக அவளுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் முறியடிக்கப்பட்டு விட்டது என்ற கவலையான செய்தி முழு இந்தியாவையும் முழு உலகத்தையும் உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு பிறகாவது இந்த இந்தியாவில் அதே போல முழு உலகத்திலேயும் இப்படியான கற்பழிப்புகள் ஏற்படக்கூடாது. முழு உலகத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் முழு உலக மக்களுடைய கோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக அதிகமான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள், அதாவது இந்தியாவை சேர்ந்த பெண்கள் என்பதாக ரிப்போர்ட் சொல்லுகின்றது. On 9 August, a 31-year-old trainee doctor was raped and murdered at the A.G. Medical College and Hospital in Calcutta. Midnight 3 o'clock. The event sparked a wave of protest across the country in India. Sushmita, who worked 36 hours duty, after that she took dinner with her friends. Then they have enjoyed by watching Olympic Games. Then she went to take rest medical hospital seminar hall 4th floor. NCB reports say a woman is raped in India every 15 minutes. Now in India, everywhere protesting against this brutal rape murder case. We want justice. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை பார்ப்போம் என்றிருந்தால் அரபு நாடுகளில் மிக மிக குறைவானதுதான் இந்த, அதாவது பாலியல் வன்கொடுமை என்பது மிக மிக குறைவாக இருக்கக்கூடியது முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இஸ்லாமிய நாடுகளில். ஏன் இஸ்லாமிய நாடுகளில் இந்த பாலியல் வன்கொடுமை மிக குறைவு? இஸ்லாம் அந்த அளவுக்கு, அதாவது இந்த அடுத்த மனிதனை கொலை செய்வதை, அடுத்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வதை இஸ்லாம் அதற்குரிய தண்டனைகளை அறிமுகமாக்கி இருக்கின்றது. அந்த தண்டனைக்கு பயந்துதான் அந்த அரபு நாடுகளில் இவ்வாறு நடந்தால் இவ்வாறான தண்டனை கிடைக்கும் என்பதற்கு பயந்துதான் இந்த பாலியல் வன்கொடுமைகள் 0 என்று சொல்ல வேண்டும். இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம். ஒரு பெண்ணும் ஆணும் விரும்பி அது செய்வது வேறு. ஆனால் ஒரு பெண் விரும்பாமல் இப்படியாக கற்பழித்து விட்டு அவளை கொலை செய்வது என்பது அரபு நாடுகளில், முஸ்லீம் நாடுகளில், முஸ்லீம்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நாடுகளில் மிக மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு நல்ல விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சுஷ்மிதாவை கொண்டவனுக்கு என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், இந்த சுஷ்மிதாவை யார் கொலை செய்தார்களோ, இந்த சுஷ்மிதாவுடைய விடயத்தில், கல்கத்தா டாக்டருடைய விடயத்தில் யாரெல்லாம் தொடர்பாக இருந்தார்களோ அவர்களை அவசரமாக கைது செய்து, CBI அவசரமாக கைது செய்து அவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் யூடியூபர் என்ற வகையில் என்னுடையவும் ஒரு அபிப்பிராயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் முழு உலகமும் இந்த சுஷ்மிதாவுக்கு சார்பான, இந்த சுஷ்மிதாவை கொலை செய்வதற்கு கற்பழிப்பு செய்து ரேப் பண்ணி கொலை செய்து இவ்வளவு கொடுமைகளை கொடுத்தவர்களை அவசரமாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இறுதி முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சுஷ்மிதாவுடைய குடும்பத்தோடு நாங்களும் அந்த சுக துக்கங்களில் பங்கு கொள்கின்றோம். ஒரு ஸ்ரீலங்கன் என்ற வகையில் நானும் என்னுடைய சுக துக்கங்கள், அந்த சோகமான சம்பவத்தில் அவருடைய பெற்றோர்களோடு நான்
என்னுடைய யூடியூப் தளத்தை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ தயவு செய்து என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க. நான் இதோடு முடித்துக்கொள்கிறேன்.